வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசு ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் பொனான்ஸா என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேத்தி பேலஸ் தேட்டரை பற்றியான கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க. இன்றைக்கி அதே மாதிரி வேறு லெவலான ஒரு ஃபேமஸான ஒரு தேட்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேட்டர் எந்த தேட்டர் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லைங்க. ஏன்னா தேட்டரை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது நம்ம ஸ்டார் தேட்டர். ஸ்டார் தேட்டர், மெகா ஸ்டார் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரு கம்ப்ளீட்டான ட்ரிச்சியில் ஒரு மையமாக இருக்கக்கூடிய ஒரு தேட்டருங்க. ஏன்னா மக்கள் ஒரு எப்படி ஒரு விருப்பப்பட்டு போய் நம்ம அவங்க ஒரு கம்யூட்டிங்கான ஒரு லொக்கேஷன்ஸில் போய் படம் தான் தேடி பார்ப்பாங்க. அந்த வகையில் நம்ம மார்க்கெட்டுக்கு அருகாமையில் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு தேட்டர் தான் நம்ம ஸ்டார் தேட்டருங்க. ஏன்னா ஸ்டார் தேட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு பழமையான ஒரு தேட்டர். முன்னாடி இருந்த ஸ்டார் தேட்டருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஸ்டார் தேட்டருக்கும் என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சும்மா தெருக்கி விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சீட்டிங்லாம் பாருங்கள். ஏன்னா முன்னாடி இருந்த ஒரு ஸ்டார் தேட்டருக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். பட் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த அட்மாஸ்பியரே நம்ம ஸ்டார் தேட்டரா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரமிப்புக்கு தான் நம்மளுக்கு கொடுக்குதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்டீரியர் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. தேட்டருக்குள்ளே போனாலே ஒரு வைப் ஒன்று வருது. அந்த வைப்பு தான் எந்த ஒரு சினிமா ஹாலுக்கும் வேணும். இவங்க இங்கே ரெட் சைக்காலஜியை அந்த கலர் சைக்காலஜியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த இன்டீரியராக இருக்கட்டும், சீட்டிங்காக இருக்கட்டும், அந்த சீட்டிங்கோட ஸ்பேஸாக இருக்கட்டும், அந்த சீட்டிங்குள்ளே ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டாக அந்த தேட்டர் இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு படம் பார்க்க போகிறவங்க தனக்கு ஒரு எல்லா ஃபீச்சர்ஸோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அந்த வகையில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் இருக்குது அப்படின்னு நான் என்னோட கருத்துங்க. மக்கள்லாம் ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு படம் பார்க்கும்போது அந்த ஆடியோ குவாலிட்டியை ரொம்பவே பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த பிக்சரோட அந்த குவாலிட்டியுமே இன்றைக்கி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிற நம்ம ஸ்டார் தேட்டரு நம்ம ட்ரிச்சியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொண்ட ஒரு தேட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. பால்கனியும் சரி போய் மேலேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் போனேன். ஏன்னா ஸ்டார் தேட்டர் முன்னாடி பால்கனி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நான் இப்போ அந்த பால்கனியுமே ரொம்ப ஸ்பேசிஷாகவே பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு நிறைய ஆல்ட்ரேஷன்ஸு, நிறைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. சீட்டிங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் எல்லாமே வாங்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்டார் தேட்டரை பார்க்குறப்போ நான் பல வருஷத்துக்கு முன்னாடி புதுப்பேட்டை பார்த்த ஞாபகம் எனக்கு ஸ்டார் தேட்டரில் இருந்துச்சுன்னா, அந்தளவுக்கு நான் புதுப்பேட்டை படத்தை ஸ்டார் தேட்டரில் தான் ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தேன். அப்போ நான் பார்த்த ஒரு ஸ்டார் தேட்டருக்கும் இப்போ நான் பார்த்துட்ருக்கிற ஒரு ஸ்டார் தேட்டருக்குமே ஒரு எனக்கு அந்த பால்கனியோட சீட்டிங்க்கு மேலே போனோடனே எனக்கு அந்த மெகா ஸ்டார் தேட்டரோட ரிசம்பிளன்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா மெகா ஸ்டார் தேட்டர்லேயும் சேம் அட்மாஸ்பியர், சேம் அந்த கலர் சைக்காலஜி, அந்த வால் ஒர்க்கு எல்லாமே சேமாக தான் இருக்கும். அந்த பால்கனி போர்ஷன் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த அருமையான ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சுங்க. ஏன்னா அந்த பால்கனியில் உக்காந்து நம்ம அந்த தேட்டர் ஸ்க்ரீனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீனுக்கும் அந்த சீட்டிங்கோட அந்த பொசிஷனிங்க்கும். ஸோ ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலிக்கு வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு தேட்டராக தான் இந்த தேட்டர் இருக்குது. அப்படியே அந்த மெகா ஸ்டாரோட அந்த ஃபீல் குட்டை இங்கேயும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டார், மெகா ஸ்டார் எல்லாமே ஒரே ஒரு ஃப்ரான்ச்சைசிஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே ஒரு அட்டகாசமாக அந்த ப்ரிப்பரேஷன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த சேஞ்ச் ஓவர் என்னன்னா சொல்லலாம். அது எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சீட்டிங்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் நீங்கள் மெகா ஸ்டாரையும் நீங்கள் ஸ்டாரையும் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு தேட்டர்லேயுமே சீட்டிங் முதற்கொண்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது வேறு மாதிரியான ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு சீட்டிங் ட்ரிச்சியில் வேறு எங்கேயுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு அந்த சீட்டிங் பொசிஷனாகவே இருக்குது இந்த தேட்டரில். ஸோ அதுதான் ஒரு மேஜரான ஒரு ப்ளஸ். அந்த வால் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் இருக்கிற அந்த லைட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதே தான் நீங்கள் மெகா ஸ்டார் தேட்டர்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே அட்டகாசமாக
ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே எனக்கு வந்து ஸ்டார் தியேட்டரை பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து ஒரு வியந்து போய் தான் நான் இருந்தேன். ஏன்னா அங்கே அட்டகாசமான அந்த அவுட்லுக்லாம் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இன்சைட்டில் வந்து கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்குமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ வெளியில் வந்து ஃபுட் கோர்ட்ஸு அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ரொம்ப ஒரு நாமினல் ப்ரைஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த ஃபுட் கோர்ட் எல்லாமே வந்து கிடைக்குதுங்க. ஸோ இதுதான் நம்ம ஸ்டார் தியேட்டர். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க, லைக் பட்டனை தட்டி விடுங்க, மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். ஓகே நண்பா, மீண்டும் அடுத்த ஒரு அருமையான ஒரு